தட்சிணாமூர்த்தியை போய் நம்ம போய் கும்பிடுதோம். பக்கத்தில் இருக்கிற சின்ன பிள்ளை வந்து கேட்குது, என்ன சாமி அப்படின்னு கேட்கும்பொழுது, இது போட்டு குல நாசம், சிவபெருமானோட சொத்தை நான் எதுவுமே எடுத்துட்டு போகல அப்படி கையை தட்டி சொல்லிட்டு போடுறோமா இல்லையா? அவர் முத்திரையில இருப்பார். பாதக முத்திரை, பாத்திய முத்திரை, சாதக முத்திரை. சாதக முத்திரை, சாத்திய முத்திரை, போதக முத்திரை அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பெருவிரல் அப்படிதானே, இது ஆள்காட்டி விரல். இந்த பெருவிரல் எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா தட்சிணாமூர்த்தியோட இதை தயவு செய்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சாதக முத்திரை, சாத்திய முத்திரை, போதக முத்திரை. இந்த பெருவிரல் எதை குறிக்கும்னா கடவுளை குறிக்கும். ஆள்காட்டி விரல் மனிதனை குறிக்கும். இந்த 3 விரல்களும் மனிதனுடைய ஆணவம், கண்மம், மாயையை குறிக்கும். எவன் ஒருவன் கடவுளோட அருகில், கடவுளின் இறைவனது அடியை நோக்கி நாம் வணங்கினால் ஆணவம், கண்மம், மாயையிலிருந்து விடுபடலாம். நேரமாக ஆக 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 இறைவனோடு ஒன்று விடுவோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தட்சிணாமூர்த்தியோட சிம்பலே இதுதான். சாதக முத்திரை, சாத்திய முத்திரை, போதக முத்திரை. இது எத்தனை பேருக்கு தெரியுது? அது ஈஸியா அடுத்த குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லி கொடுத்து வளர்க்கிறோம். ஆணவம், கண்மம், மாயிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதை உலகிற்கு உணர்த்துகிறாருங்க. சபரிமலை எத்தனை பேர் போயிருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை படிகள் இருக்கு சபரிமலையில? இப்பவுமே சபரிமலை கிளம்ப போறீங்களாக்கா? நீங்க போக முடியாதாக்கா? பரவாயில்ல, உட்காருங்க. எத்தனை படிகள் இருக்குது? 18. அந்த 18 படிகள் எந்த நிலையை குறிக்கிறது? முதல் 5 படிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படிங்கிறது 5 புலன்களை குறிக்கிறது. 6 முதல் 13 வரையான படிகள் மனிதனின் பலவித ஆசைகளை குறிக்கிறது. 14, 15, 16 என்ன குறிக்கிறது? ஆணவம், கண்மம், மாயையை குறிக்கிறது. 17 அறியா நிலையை குறிக்கிறது. 18 அறிவு நிலையை குறிக்கிறது. இதுதான் 18 படி மிகப்பெரிய ஒரு விளக்கம் அப்படின்ட்டு சொன்னா எத்தனை பேருக்கு இது தெரியுது? சும்மா போனோம் அப்படின்னு குருட்டு மனப்பாடமா சாமியை கும்பிடாதீங்க. ஆன்மீகத்துல ஒரு ஆனந்தம் இருக்கிறது, ஆன்மீகத்துல ஒரு அறிவியல் இருக்கிறது. இந்து மதத்தோட அர்த்தமுள்ள இந்து மதம்னு கண்ணதாசன் சும்மா வைக்கல. எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எங்கேயும் தான் கண்டதில்லையே ஐயப்பா, எங்கேயும் தான் கண்டதில்லையே. சபரிநாயகா சரணம் சரணம் என உருகி ஒரு முறை கூறினால் சகல வினைகளும், சகல பிணிகளும், சகல குறைகளும் அகலுமாம். வரகஜாதனா குல சகோதரா வருக வருக என வாழ்த்தினார். மனமகிழ்ந்து நீ வந்து எனக்கு அருள் தந்து நேர்வழி காட்டுவாய். சுவாமியே சரணம், சுவாமியே சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம், சுவாமியே சரணம், சுவாமி சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா. எவ்வளவு விஷயங்களுங்க. ஐயப்பனை பத்தி நான் சொன்னேன், தட்சிணாமூர்த்தியை சொன்னேன், முருகரை சொன்னேன், அம்பாளை சொன்னேன். அம்பாளெல்லாம் கும்பிட்டீங்கன்னா எவ்வளோ விஷயம். வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை, பெய்யும் கனகம், பெருவிள்ளை ஆரம், பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் அடியார் குலவாகிய சின்னங்களேன்னு அபிராமிப்பட்டர் சொல்றார். என்ன அர்த்தம்? அம்பாளை கும்பிட்டா உங்களுக்கு என்னென்ன வேண்டிய வரங்கள் கிடைக்கும்னு அபிராமிப்பட்டர் சொன்னார். வையம் அப்படின்னா தேர், துரகம் அப்படின்னா குதிரை, சிவிகை அப்படின்னா பல்லக்கு. இந்த தேர், குதிரை, யானை இதெல்லாம் யாருக்கு கிடைக்குமா? யாருக்கு கிடைக்கும்? ஒரு மிகப்பெரிய அரசருக்கு கிடைக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவுக்கு கிடைக்கும். நீ அம்பாளை வேண்டினால் ஒரு ராஜாவுக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் உனக்கு கிடைக்கும்னு அபிராமிப்பட்டர் அழகா சொல்லியிருக்காரு. வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை, பெய்யும் கனகம், பெருவிள்ளை மாறம் பிடித்த ஐயன் திருமணையார் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் அடியார் குலவாகிய சின்னங்களே. அப்ப அந்த சின்னங்களை அடைவதற்கு நாம் என்னென்ன வேண்டிய வழிகளை நாம செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். எல்லா விஷயங்கள் உழைக்கக்கூடிய எண்ணம் இன்னைக்கு முதல்ல இருக்கா? எப்படி திருடலாம், எப்படி அடுத்தவன் சுத்த ஆட்டையை போடலாம். கலியுகத்துல நம்ம இருக்கிறோமான்னு சொன்னோமா இல்லையா? உழைக்கிறதுக்கு கடவுளே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். எப்படி உழைக்கிறதுக்கு? மரம் வெட்டும் கோடாரியை பரசுராமர் கையிலும், மண்ணை உளும் கலப்பையை பலராமர் கையிலும், மாடு மேய்க்கும் குச்சியை கண்ணபிரான் கையிலும், வேட்டையாடும் வில்லை ராமர் கையிலும் கொடுத்து உழைப்பின் மகிமையை கடவுளே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். ஆனா நாம இன்னைக்கு நம்ம அதை ஃபாலோ பண்றோமா இல்லையா? எங்க அந்த சின்ன பசங்களை சமாளிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? குழந்தைகள் 2-3 பேர் இருந்தீங்களே எங்க அந்த பையனுக்குலாம் ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. ஒரு ஆன்மீக விஷயத்த சொல்லும் பொழுது இவ்வளவு தூரம் கேட்கறதுக்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல் நல்லா ஜோரா அந்த பையனை கொடுங்க பார்க்கலாம்.
இன்னைக்கெல்லாம் ஆசிரியருக்கு அதிக சம்பளம்னு நான் சொல்றேன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இவன் எழுதுற பேப்பரை திருத்ததுக்காகத்தான் பெரிய சம்பளம். பார்த்தியா? எருமை மாடு எதற்கு பயன்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின். இவன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? எருமை மாடு பால் தர பயன்படுவதை விட என் பெற்றோர்கள் என்னை திட்டுவதற்காகத்தான் அதிகம் பயன்படுகிறதுன்னு எழுதி வச்சிருக்கான். விடுங்க, இது பரவாயில்ல. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார்னு ஒரு கொஸ்டின். பொம்பளை பிள்ளை மகாத்மா காந்தி அக்டோபர் 2 பிறந்தார்னு எழுதியிருக்கீங்க. ஆம்பளை பையன் எழுதியிருக்கான். மகாத்மா காந்தி அவர் பிறந்த நாள் என்று பிறந்தார். ரெண்டாவது வார்த்தை கரெக்டா எழுதியிருக்கானா தப்பா எழுதியிருக்கானா நம்மளே கன்ஃபியூஸ் ஆகுறானே. ரெண்டாவது கொஸ்டின் பயந்துகிட்டே திருத்துறார். தாஜ்மஹால் யாருக்காக யாரு கட்டினார்? தாஜ்மஹால் மும்தாஜ் காண்டி ஷாஜகான் கட்டினார்னா ஓகே, இவன் எழுதியிருக்கான் மேடம். தாஜ்மஹால் சுற்றுலா பயணிகளுக்காக கொத்தனார் கட்டினார். டேய், ஓன்ட்ட 2 இட்லி இருக்குது, என்கிட்ட 2 இட்லி இருக்குது. ஓன்ட்ட இருக்க 2 இட்லியை என்கிட்ட கொடுத்துட்டா ஓன்ட்ட என்னடா இருக்கும்? என்கிட்ட சட்னியும் சாம்பாரும் இருக்கும் மேடம். டேய், சூரியன் மேற்கில் மறைகிறது. இது நிகழ்காலமா எதிர்காலமா? இது சாயங்காலம் சார். கண்ணகி மதுரையை எரித்தால் இது எந்த காலம்? அது ஃபயர் சர்வீஸ் இல்லாத காலம் சார். டேய், கும்பகர்ணர் வருடக்கணக்கில் தூங்கினான். இது எந்த காலம்? அது கொசுக்கடி இல்லாத காலம் சார். அப்ப நம்ம பிறந்திருக்கணும். நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், டேய் டாக்டர் ஆகி ஊசி போட போறியா இல்ல வக்கீல் ஆகி கேஸ் போட போறியா? சொன்னாம் பாரு ஒத்த வார்த்தை, நான் யூடியூபர் ஆகி கொளுத்தி போட போறேன் காண்டான். எங்க ஹிந்தியில ஒரு கொஸ்டின் எழுதியிருக்கு. பொங்கல் பண்டிகையை பத்தி சிறுகுறிப்பு. இவனுக்கு தமிழும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல, ஹிந்தியும் தெரியல. 3 கலந்து ஒரு புது லாங்குவேஜ் கண்டுபிடிச்சிருக்கான். வாத்தியார் அன்னைக்கு தான் ஐசியூல சேர்ந்தார். அந்த பேப்பர் திருத்தின அன்னைக்கு ஐசியூல சேர்ந்துட்டார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். திஸ் பண்டிகை தை மாஸ் மே மானத்தாகை. அதிகாலை குடிச்சதேகை மாதாஜி வாசல்லே படா படா கோலம் படுத்தாகை. நடுவுல பூசணிப்பு வைப்பாகை பொங்கும் பொங்கலோகை அம்பிடுத்தே கையில் முடிச்சிருக்கான். அவன் ஹை பிபி ஆகி முடிஞ்சு போச்சு. வாத்தியார் ஸ்ட்ரக்சர்ல தூக்கி போட்டு கொண்டு போயிட்டான். என்னத்தை பண்றது? ஐயோ, ஒரு பையன் போய் சொல்லிட்டு வீட்டில் லீவ் எடுத்துட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் வந்து அவங்க மிஸ் வராங்க. பாட்டி சொல்றாங்க பேரங்கிட்ட, டேய் பேராண்டி போய் ஒளிஞ்சுக்கோடா, உங்க மிஸ் வராங்கடா. பதிலுக்கு இவன் சொல்றான், நீ போய் ஒளிஞ்சுக்கோ பாட்டி. ஏன்டா? நீ செத்துட்டன்னா லீவே எடுத்திருக்கேன் பாட்டி அப்படிங்கிறான். பாட்டியை போட்டு தள்ளிட்டு லீவ் எடுத்திருக்காங்க. என்னத்த சொல்ற? ஒரு பையன் குடுகுடு ஓடி வந்தான். அப்பா அப்பா நம்ம வீட்டுக்கு எப்பப்பா சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க, காக்கா கத்துனா வருவாங்கடா. எப்போ போவாங்க? உங்க அம்மா வாயை திறந்து கத்துனா போயிடுவாங்கடா. இன்னொரு பையன் குடுங்க அப்பாட்ட வந்து, அப்பா அப்பா இந்த உலகத்தில் நாய்ங்கிறாங்க, பேய்ங்கிறாங்க, தெண்டோங்கிறாங்க, முண்டோங்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அப்பா சொல்றாரு, டே நான் தாண்டா நாய், உங்க அம்மா தாண்டா பேய். நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வராண்டா அதாண்டா தெண்டம். நம்ம வீட்டில் கிடக்கிறல சேர் அதாண்டா முண்டம். உங்க அம்மா காப்பிங்கிற பேர்ல காலையில ஒரு கழனி தண்ணியை ஊத்துறாள், அதுக்கு பேர் தாண்டா விஷம்ட்டார். பையன் தெளிவா மனப்பாடம் பண்ணிட்டான். ஓ நாயின்னா அப்பா, பேயின்னா அம்மா. வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் தான் தெண்டம், வீட்டில் கிடக்கிற சேர் தான் முண்டம், அம்மா போடுற காஃபி தான் விஷம். மனப்பாடம் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில அப்பா ஆபீஸ் போயிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்துட்டாங்க. பையன் தெளிவா சொல்றான், வாங்க தெண்டங்களே வாங்க, முண்டத்துல உட்காருங்க, நாய் ஆபீஸ் போயிருக்கு, பேய் குளிச்சிட்டு இருக்கு, ஒரு கப் விஷம் தர குடிக்கிறீங்களா அப்படின்னு இருக்கான். வந்தவன் துண்டை காணும் துணியை காணும் தெரிச்சு ஓடனான்னா என்ன அர்த்தம்? நாம குழந்தைகளுக்கு சரியான விஷயத்த சொல்லி கொடுக்குறோமா? பார்வதி தேவி ஏன் சிவபெருமானை மணந்தார்னு ஒரு கொஸ்டின்ங்க. திருத்தர வாத்தியார் விளவெடுத்து போயிட்டார். மொதல் கொஸ்டின், சிவபெருமான் துணி உடுத்துவதில்லை, அதனால் துவைக்கிற வேலை இருக்காது. அந்த மாதிரி அம்மா கரெக்டா சொல்லுது, துவைக்கிற வேலை இருக்காது. ரெண்டாவது பாயிண்ட், சிவபெருமான் தலையில் ஜடாமடியுடன் கங்கை நதி ஓடிக்கொண்டிருக்கும், அதனால் குழாயடியில் சண்டை போட்டு தண்ணீர் பிடிக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. ஈஸியாக மோட்டர் போட்டு டேங்கில் ஏற்றிக் கொள்ளலாம். சிவபெருமான் கங்கா நதி லைட் நிலா இருப்பதனால் கரண்ட் பில் கட்ட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. சிவபெருமான் பச்சை காய்கறிகள் சாப்பிடுவார், அதனால் சமைக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. கடைசி பாயிண்ட் தான் வாத்தியார் சீரியஸ் ஆனார். சிவபெருமானுக்கு அம்மா அப்பா இல்லை, மாமியா மருமக சண்டையே இருக்காதுன்னு முடிச்சிட்டான். பார்த்தீங்களா? அப்போ இவனுக்கு என்னென்ன விஷயத்த நாம சொல்லி கொடுக்கணும் நண்பர்களே. உண்மையிலே நான் சொல்றேன், குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுது, தயவு செய்து குழந்தைகள் மேல் தப்ப திணிக்காதீங்க. குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, அது கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகின்றன அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் குழந்தைங்க பேசும். கரெக்டா? நீங்க சீரியல் பார்த்துட்டு நீ சீரியல் பார்க்காத, டிவி ஆஃப் பண்ணுன்னா குழந்தை படிக்குமா? ஒரு அம்மா என்ன சொல்லியிருக்காங்க பையனை பார்த்து, டே இந்த பாயிண்ட்டை இங்க இருக்கக்கூடிய அத்துணை அம்மாக்களும் சொல்லியிருப்பீங்க, கரெக்ட் நான் மட்டும் கை தூக்குங்க. டே அந்த பையன் கெட்ட பையன், அந்த பையன் கூட சேராத. டே அந்த பொண்ணு கெட்ட பொண்ணு, அந்த பொண்ணு கூட சேராதன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம்.
எல்லாரும் சொல்லியிருப்பீங்க. ஆனால் சபையில் அது தூக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. கெட்ட பையன் அந்த பையன் கூட சேராத. அப்போ அந்த பையன் சொன்னான், ஏம்மா அந்த பையன் கூட சேரக்கூடாது? அந்த பையன் கெட்ட பையங்கடா, அந்த பையன் கூட சேர்ந்தா நீனும் கெட்ட பையன் ஆயிடுவடா. பதிலுக்கு அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? அம்மா, அந்த பையன் கெட்ட பையன், அந்த பையன் கூட சேர்ந்தா நான் கெட்டுருவேன்னு சொல்கிறேன். ஓன் பையன் நான் நல்ல பையன் தானம்மா, ஏன் இந்த நல்ல பையன் கூட அவன் சேர்ந்து அவன் நல்லவனாக மாறிடக்கூடாது அப்படின்ட்டு இளம் தலைமுறை கேட்டுச்சாங்க. அதுதான் இன்னைக்கு குழந்தைங்க நம்மளை விட ரொம்ப ஷார்ப்பு. கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள் சொல்வாரு, இன்றைய இளம் தலைமுறைக்கு பல் முளைப்பதற்கு முன்னே மீசை முளைத்து விடுகிறது அப்படின்னா புதிய புதிய சிந்தனைகள் இருக்கு. அது கொஞ்சம் அந்த குழந்தைகள் கூட நேரம் ஒதுக்கணும். நான் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கிட்ட கேட்குறேன், பள்ளி முடிந்து வந்த உடனே என்னுடைய குழந்தைகள் கிட்ட நான் நேரம் ஒதுக்குவேன். குழந்தைகள் கிட்ட இன்னைக்கு என்னென்ன ஸ்கூல்ல நடந்துச்சுன்னு கேட்பேன்னு சொல்லக்கூடிய பெற்றோர் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். தாத்தாவா இருக்கலாம், பாட்டியாவா இருக்கலாம், யாருனாலும் கை தூக்குங்க பார்க்கலாம். சூப்பர். உங்களுக்கே ஒரு பெரிய சபாஸ், ஒரு பெரிய கைத்தட்டல் போட்டுக்கோங்க. இனிமே ஸ்கூல் விட்டோ காலேஜ் விட்டோ ஒரு பெரிய இதுக்கு வந்ததுக்கு அப்புறமே குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. இந்த செல்லுன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் மனுஷ வாழ்க்கை மிகப்பெரிய நரகமா போச்சு தாங்க உண்மை. அப்படியா? தாத்தாலாம் சொல்லுது, தாத்தாலாம் இந்த மாதிரி போனை வச்சிருப்பீங்களா தாத்தா? கிடையாது. செல்லு 24 மணி நேரமும் செல்லு செல்லு செல்லு. காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல பல்ல தேய்ச்சோம், இன்னைக்கு அப்புறம் செல்ல தான் தேய்க்கிறோம். அன்னைக்கெல்லாம் வெத்தலையில தடவுனாங்க, இன்னைக்கு செல்ல போட்டு தடவிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த செல்போனை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? மார்ட்டின் கூப்பர். அவரே ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேல செல்போனை பயன்படுத்த மாட்டாராம். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த செல்போனை வச்சுக்கிட்டு என்ன பாடு. அதனால இளம் தலைமுறைக்கு சொல்ற, செல்ல நோண்டி டைம் வேஸ்ட் பண்றதை விட, செல்ல நோண்டி டைம் வேஸ்ட் பண்றதை விட மண்ணை நோண்டி மரம் நடுங்கள், இளைய பாரதம் செழிக்கும். அது ஒண்ணுதான். அதைத்தான் நான் சொல்றேன். கடவுள்கிட்ட என்ன பிரச்சனை இருந்தாலும் கடவுள்கிட்ட மனம் உருகி பேசுங்க. அதை தீர்த்து வைக்கிறதுக்காகத்தான் அம்பாள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறாள். பேசுங்க. ஒருத்தர் என்ன பண்றான், பயங்கர பிரச்சனை, ஒரு லெட்டராவே எழுதிட்டான், கடவுளே எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, நான் இந்த மாசம் எனக்கு இந்த பணம் இல்லாட்டி நான் தூக்கு போட்டு சாக போட நிலைமையில இருக்கேன், எனக்கு ஒரு 10,000 வேணும்னு சொல்லிட்டு அனுப்புனர்னு போட்டு இவன் அட்ரஸ் எழுதி பெருநர்னு போட்டு கடவுளுக்கே லெட்டர் எழுதியிருக்கான். இது தபால்காரர் எங்க போய் கடவுளுக்கு கடவுளுக்கு சொர்க்கத்துக்காக போய் கொடுக்க முடியும்? அவர் பிரிச்சு படிச்சு பார்த்து ஒரு மனுஷன் எவ்வளவு சிக்கல் இருந்தா கடவுளுக்கே லெட்டர் போட்டிருப்பான் அப்படின்னு அந்த தபால்காரர் இறக்கப்பட்டு 10,000 கேட்டிருக்காரு. ஆனா இவர்கிட்ட வெறும் 7,000 தான் இருந்துச்சு. சரி, 7,000 உள்ள வச்சு முதல்ல அந்த அனுப்புற அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிவிட்டார் தபால்காரர். வாங்கி பார்த்தவனுக்கு பயங்கர சந்தோஷம். கடவுளே, கடவுள் என்னுடைய கருணையே கருணை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மறு கடிதம் நன்றின்னு போட்டு கடவுளுக்கு எழுதுறார். அனுப்புனர் இவன் அட்ரஸை போட்டு ஒன்னு என்ன எழுதுனா தெரியுமா? கடவுளே, என்னுடைய கஷ்டத்துக்காக உடனடியாக பணம் அனுப்பதற்கு கோடான கோடி நன்றி கடவுளே. ஆனால் இனிமேல் உதவ வேண்டும் என்று சொன்னால் டைரக்டாக என்னுடைய அட்ரஸ்க்கே அனுப்பவும், தபால்காரனுக்கு அனுப்பாதீர்கள். தபால்காரன் 3,000 ஆட்டையை போட்டுட்டு எனக்கு வெறும் 7,000 தான் அனுப்பியிருக்கான். தயவு செய்து டைரக்டா என் அட்ரஸ்க்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நல்லவனுக்கு ஆண்டவன் அறிய நெஞ்சில் எனக்கு ஒரு வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை, மனிதனமா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியில் வானம் மண்ணில் விழுவதில்லையே, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, அது தெய்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உண்மையின் சாட்சியம்மா. ஐயா அம்மா, இந்த பாட்டு யார் பாடியிருப்பா? சிவாஜி கணேசன். அங்கிருந்து பதில் வந்துச்சு. சிவாஜி கணேசனும் சவுந்தரராஜன் பாட்டா? பரவாயில்ல. ஆனால் சிவாஜி கணேசன் சரியான பதில். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். பா, எங்க கடவுள் எங்க இருக்கா? தூணிலும் இருக்கா, துரும்புல இருக்கான்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு அழகான ஒரு விஷயம். பாஞ்சாலியோடைய துகிலை உரிக்கிறான் துச்சாதனன். அப்ப பாஞ்சாலி கிருஷ்ணருடைய பல நாமங்களை சொல்லி அழைக்கிறாங்க. கிருஷ்ணா, கண்ணா, கோவிந்தா, கேசவா, வாமனா, தாமோதரா, அச்சுதா, அமரா அப்படின்னு பல நாமங்களில் சொல்லி அமைக்கிறார். ஆனா கிருஷ்ணர் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாயி மீண்டும் வந்து பாஞ்சாலியோட மானத்தை காப்பாத்துறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பாஞ்சாலி கிருஷ்ணர்கிட்ட கேட்டாங்களாம், கிருஷ்ணா, அன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னா உன்னுடைய பல நாமங்களை சொல்லி அழைச்சன, நீ ஏன் வர்றதுக்கு லேட் பண்ண? உடனடியா வந்து என்னுடைய மானத்தை நீ காப்பாத்திருக்கணுமா இல்லையா?
நீ ஏன் வர லேட் பண்ண அப்படின்னு சொன்னோன்னா கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், கரெக்டு தான், உனக்கு ஒரு பிரச்சனை, நீ என்னை பல நாமங்கள்ல சொல்லி அழைச்ச, கண்ணா, கோவிந்தா, கிருஷ்ணா, கேசவா, வாமனா, தாமோதரா, அச்சுதா, அமரா, அப்படி சங்கர்சனா, ஸ்ரீனிவாசா, இருதயவாசா அப்படின்னு சொல்லிட்டு பல நாமங்களை துவாரகவாசான்னு சொல்லி அமைச்ச. ஆனா இத்தனை நாமங்கள் சொல்வதற்கு பதிலாக ஒரே ஒரு நாமம் சொல்லியிருந்தா அடுத்த நிமிஷம் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன்னாராம். என்னன்னு அப்படின்னு பாஞ்சாலி ஆச்சரியமா கேட்டாங்களாம். கடைசி இத்தனை நாமங்கள் சொல்லி துவாரகவாசான்னு சொன்னல, அதான் துவாரகையிலிருந்து வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு, அதற்கு பதிலா நீ இருதயவாசான்னு சொல்லியிருந்தனா அடுத்த நிமிஷம் உன்னோட இதயத்திலிருந்து நான் வெளிப்பட்டு உன்னை காப்பாத்திருப்பேன்னு சொன்னாரா கிருஷ்ணர். யோசிச்சு பாருங்க. அப்ப கிருஷ்ணரை நம்ம கடவுள் நம்ம எங்க வச்சிருக்கோம்? இதயத்துல வச்சுக்கிட்டு கடவுள் அங்க இருப்பானான்னு தேடி தேடி அலையிறோம். முருகனுக்கும் அவ்வை பாட்டிக்கும் ஒரு திருவிளையாடல், நீங்க எல்லாரும் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. முருகர் கேட்பார் அவ்வை பாட்டி கிட்ட, புவனம் தான் பெரிதா, புவனம் என்றால் புவி, புவனம் தான் பெரிதா அப்படின்னு முருகர் கேட்பார். அது நான் முகனுக்கு அடிமை, கரியம்மாள் உந்தியின் வந்தவன், அதாவது திருமாலிடமிருந்து வந்தவன் அப்படிம்பாங்க. திருமால் தான் பெரியவனா அப்படின்னு முருகர் கேட்பார். அது அலைக்கடலில் துயில்பவன், கடல்ல தானே திருமால் படுத்திருக்காரு, அப்ப அலைக்கடல் தான் பெரியதா? இதை குருமுனி அகத்தியன் உண்டான், அந்த கடலை யார் குடிச்சிட்டான்? அகத்தியன் குடிச்சிருந்தாரு. அப்ப குருமுனி தான் பெரியதா? இல்லங்க, அது புவியின் சிறு மண், புவிதான் பெரிதா? அரவத்தின் தலை பாரம், அரவம்னா பாம்பு, அரவத்தின் தலை பாரம், அரவம் தான் பெரிதா? அது உமையவள் கை மோதிரம், இந்த பாம்பை மோதிரமாக்கி சக்தி தேவி மோதிரமா போட்டிருக்கா. உமையவள் தான் பெரிதா? ஈசனுக்குள் அடக்கம்ங்க, ஈசன் தான் பெரிதா? அவன் தொண்டர்தம் உள்ளத்தில் அடக்கம் அப்படின்ட்டு அவை பாட்டி அழகா சொல்லுவாங்க. நம்ம எங்க வச்சிருக்கோம்? தொண்டர்தம் உள்ளத்தில் அடக்கம். அர்ஜுனரும் கிருஷ்ணரும் ஒரு முறை பேசிட்டு இருக்கும் பொழுது கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொல்வாராம், அந்த வானத்துல பறக்குது பாருல, அது புறா மாதிரி தெரிகிறதே. உடனே அர்ஜுனர் பக்கத்துல இருந்து, ஆம் ஆம் அது புறாதான். இல்லை இல்லை அது பருந்து மாதிரி தெரியுதே. ஆம் ஆம் அது பருந்துதான். இல்லை இல்லை அது ஏதோ காகம் மாதிரி தெரிகிறதே. ஆம் ஆம் அது காகம் தான். கிருஷ்ணர் சொல்வார், என்னப்பா நீ, நான் புறான்னா நீ புறாங்கிற, நான் காகம்னா நீ காகம்ங்கிற, நான் என்ன சொல்லுவேன் அதான் சொல்லுவியா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொன்னாரா அர்ஜுனர், நான் எதை சொன்னாலும் அதாக மாற்றக்கூடிய சக்தி வல்லமை உனக்கு இருக்கு, நான் அந்த புறாவையும் காகம் நம்பல, நான் உன்னைத்தான் நம்புகிறேன் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாராம். நம்ம யாரை நம்பணும்? கடவுளை நம்பணும். அதை இது அங்கிட்டு இங்கிட்டு எதையுமே நம்ப தேவையில்லைங்க. கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறாங்க, அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பஞ்சபாண்டவர்கள் அத்தனை பேரும் இருக்காங்க, மகாபாரத போரை நிப்பாட்டிடலாமா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் நிப்பாட்ட முடியாது. ஆனா சகாதேவன் மட்டும் என்ன சொன்னார் தெரியுமா? நிப்பாட்டிடலாம். என்ன நிப்பாட்டிடலாம்? உன்னைய கெட்டி போட்டா வேணா போர் நிப்பாட்டிடலாம் அப்படின்னா, என்னைய கெட்டி போட்டுருவியா அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாராம். கெட்டி போட்டுடலாம், பக்தர்களுடைய அன்பால் கெட்டி போட்டு விடலாம் அப்படின்னு சொன்னாராம் சகாதேவன். அப்ப அன்புங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காய் இருக்குதுங்க. அந்த சுத்தியல் இருக்குல்ல, இந்த சுத்தியலும் சாவியும் பேசிக்கிடுச்சான் நண்பர்களே. அப்ப சுத்தியல் சொல்லிச்சான் சாவியை பார்த்து, உன்னை விட நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, உன்னை விட நான் ரொம்ப பலசாலி, ஆனா நீ ஈஸியா பூட்டை திறந்துருத, என்னால திறக்க முடியலையேன்னு கேட்டுச்சான். அதுக்கு சாவி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், என்னை விட நீ ரொம்ப ஸ்ட்ராங்கு தான், என்னை விட நீ ரொம்ப பலசாலி தான், ஆனா நீ பூட்டை திறக்க அதோட தலையில ஓங்கி அடிக்கிற, ஆனா நான் பூட்டை திறக்க அதோட இதயத்தை தொடுற. என்றைக்குமே ஆயுதத்தை விட அன்புதான் பெருசுன்னு சொல்லிச்சாங்க சாவி. அந்த அன்பை மட்டும் இன்னைக்கு விதைத்தாலே போதுங்க. குடும்பத்துல, இந்த உலகத்துல, இந்த நாட்டுல எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ அந்த மத்திய பிரதேசத்தில் ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த படகு கவிழ்ந்து ஒரு அம்மா அந்த குழந்தைய காப்பாற்றணுங்கிறதுக்காக அப்படியே இறுகி பிடிச்ச மாதிரி சோசியல் மீடியாவில் பயங்கரமா வைரல் ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்க. எங்க அந்த அம்மா அந்த 10 மாதம் வயிற்றுல ஒரு குழந்தைய சுமக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தெடுத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் பிறருக்கென்றும் சொல்லாமல் சொல்லும் தேவதையின் கோவில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பெயர் தாய்மை அப்படின்ட்டு கண்ணதாசன் சொன்னார். அப்படிப்பட்ட கண்ணதாசன் அம்மா, அந்த அம்மா 10 மாசம் வயிற்றுல சுமந்த பிள்ளைக்காகவே அத்துணை உசுரை கொடுக்கும் பொழுது, நம்மை பெற்றெடுத்த பத்ரகாளி தாய் நமக்காக எவ்வளவு வேண்டிய வரங்களை செய்வாள மாட்டாளங்க. நாம் உள்ளார வேண்டுகிறோமா? நாம் மனதார வேண்டுகிறோமா? இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்ம வீட்டை தூத்து பெருக்குவோமாக்கா? வீட்டை தூத்து நம்ம நீட் பண்ணுவோமா இல்லையா?
அப்ப வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்தாலே வீட்டை நம்ம எவ்வளவு சுத்தப்படுத்துறோம். அப்ப உள்ளம் என்கிற வீட்டிற்கு பத்ரகாளி அம்மன்கிற ஒரு மிகப்பெரிய விஐபி வந்தாங்கன்னா உள்ளம் என்கிற வீட்டை நீ எவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும்? நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டோமா? அதெல்லாம் விட்டுட்டு அது சரியில்லை இது சரியில்லை. ஆன்மீகத்துல இவ்வளோ பெரிய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குங்க. கடவுள் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்கிறார், கடவுள் ஒருத்தர் தானாங்க, அதென்ன ஒரு பக்கம் சிவனுங்கிறீங்க, ஒரு பக்கம் விஷ்ணுங்கிறீங்க, ஒரு பக்கம் கிருஷ்ண அவதாரம்ங்கிறீங்க, ஏன் இத்தனை பேர்? கடவுள் ஒருத்தர் தானே, ஏன் இவ்வளவு பேர் அப்படிங்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அடப்பாவி, நீ ஒருத்தன் தான், ஆனா உன் அப்பனுக்கு நீ மகன், உன்னுடைய மகனுக்கு நீ அப்பா, உன் தாத்தாவுக்கு நீ பேரன், உன்னுடைய பேரனுக்கு நீ தாத்தா, உன் மாமனாருக்கு நீ மருமகன், ஒரு மருமகனுக்கு நீ மாமனாரு. சாதாரண மகனாகிய உனக்கே இத்தனை அவதாரங்கள் இருக்க முடியுது, அவர் கடவுள் பா, அத்தனை அவதாரங்கள் இருப்பது என்ன தப்புன்னு கேட்டாரா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதனால நண்பர்களே, இந்த உடலை விட்டு உயிர் போக முன்னாடி நல்லது ஒன்று செஞ்சுட்டு போயிடும். நாக்கு உளறி பேச்சு அடங்கி இந்த உடலை விட்டு உயிர் போகிறது முன் என்ன நல்லது செய்யணும்? கெட்டு போக பாலுக்குள்ளதான் கெடாத நெய் இருக்கிறது. கெட்டு போக பாலுக்குள்ள கெடாத நெய் இருக்கிறது. அழிந்து போகும் இந்த உடலுக்குள்ள அழியாத ஆன்மா என்பது இருக்கிறது. அந்த ஆன்மாவை நீ எப்படி சுத்தப்படுத்துவாய்? ஆன்மீகம் எந்த இடத்துல ஆன்மீகம் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல குற்றங்கள் குறையும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஆன்மீகத்தில் ஒரு ஆனந்தம்ன்ற ஒரு நல்ல தலைப்புல இன்னைக்கு பேசுறதுலயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேரம் இருக்கிறதா அப்படின்ட்டு எனக்கு தெரியல, இருந்தாலும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். கடவுள் நாய், குரங்கு, கழுத, மனுஷன் எல்லாத்தையும் படைக்கிறார், அப்படித்தானே? பிரம்மா நாய், குரங்கு, கழுத, மனுஷன் எல்லாத்தையும் படைக்கிறார். எல்லாத்தையும் படைச்சிட்டு நாய்க்கு 30 வருஷம், குரங்குக்கு 30 வருஷம், கழுதைக்கு 30 வருஷம், எல்லாத்துக்கும் 30 வருஷம் கொடுக்குறார். நல்லா கேட்டுக்கோங்க, குரங்கு குடுகுடுன்னு ஓடி வந்துச்சான். கடவுளே, எனக்கு அந்த 30 வருஷம் வேண்டாம், 10 குறைச்சிக்கோங்க, 20 போதும், ஏன்னா மனுஷ பயல்கிட்ட அடி வாங்க முடியல அப்படின்னுச்சான். நிஜமா? ஆமா கண்டிப்பா எனக்கு 10 குறைச்சிரு. நாய் குடுகுடுன்னு வந்துச்சான். கடவுளே, எனக்கும் 10 குறைச்சிருங்க, மனுஷ பயல்கிட்ட அடி வாங்க முடியல, 10 குறைச்சிரு, 20 போதும். அப்படியா? சரி, ஓகேப்பா, பெர்மிஷன் கிராண்டட். கழுத ஓடி வந்துச்சான். கடவுளை, எனக்கும் 10 குறைச்சிருங்க, உண்மையிலே பொதி சுமக்க முடியல, 20 வயசு போதும். ஓகே, சந்தோஷம், மக்கள் சந்தோஷமா இருந்தா போதும், அனுப்பிச்சு. அடுத்து மனுஷன் குடுகுடுன்னு ஓடி வந்தான். என்னப்பா, உனக்கும் 10 குறைக்கணும்? இதெல்லாம் என்கிட்ட நடக்காது. அங்கே 10 வாங்கி வச்சிருக்கல, அந்த 30 என்கிட்ட விட்டு, இந்த இதெல்லாம் என்கிட்ட சொல்லுபடியாகாது. நல்லா பாருங்க, மனுஷனா இருக்கிறது 30 வயசு வரைக்கும் தான். இந்த 40 வயசு நாய்கிட்ட இருந்து கடன் வாங்கினா 10 வயசு. பெண்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், சாப்பாடு எடுத்து பரிமாறும் போது லேசா உப்பு உரப்பு கம்மியா இருந்தாலும் ஆம்பளைங்கிட்ட அந்த நாய் குணத்தை பார்க்கலாம். என்ன என்ன அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த 40 நாய்க்குட்ட இருந்து வாங்கினா 10 வயசு. அதே மாதிரி ஆண்களுக்கும் தெரியும், பெண்கள்கிட்ட அந்த 40 வயசை நெருங்கும் போது என்னென்ன அப்படின்னு அவங்களும் குழப்பாங்க. 40 வயசு யார்கிட்ட இருந்து கடன் வாங்கினது? நாய் குணம். 50 வயசுல இந்த குரங்கு கிட்ட இருந்து கடன் வாங்கின 10 வயசு. குரங்கு எப்படி ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவுமோ, அதே போல மகன் கஞ்சி குச்சுவானா, மகா கஞ்சி ஊத்துவாளா அப்படின்னு சொல்லிட்டு மாறி 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 குரங்கு கிட்ட இருந்து வாங்கின 10 வயசு. கடைசி 60 வயசு கழுத கிட்ட இருந்து வாங்கின 10 வயசு. கழுத எப்படி பொதி சுமக்குதோ அதே மாதிரி குடும்பத்துக்காக ஓடி ஓடி ஒழைச்சி பொதி சுமந்து கழுத மாதிரியாயிரும். அப்ப யோசிப்பாருங்க, மனிதன் கடவுள் கொடுத்த அந்த 30 வயசோட இருந்தா நம்ம மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்திருக்கலாமா இல்லையா? இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓலம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே, பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் தேரிலே ஆணும் பெண்ணும் மகிழ்வார், சுகம் பெறுவார், அதிசயம் காண்பார், நாளை உலகின் பாதையை இங்கே யார் காணுவார். எவ்வளவு அழகான ஒரு பாடல் இல்ல? ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சுக்கிட்டேன். அந்த அம்பாலோட சன்னிதானத்துல இருந்து மற்ற தானங்களை விட 100 மடங்கு உயர்ந்தது எதுன்னு சொன்னா அன்னதானம். மற்ற தானங்களை விட 1000 மடங்கு உயர்ந்தது என்று சொன்னால் அறிவு தானம். மற்ற தானங்களை விட 1,00,000 மடங்கு உயர்ந்தது என்று சொன்னால் நிதானம். மற்ற தானங்களை விட கோடி மடங்கு உயர்ந்தது அப்படின்னா சமாதானம். ஆனா அந்த சமாதானத்தை விட உயர்ந்தது என்று சொன்னால் இந்த அம்பாலோட சன்னிதானம். இந்த சன்னிதானத்துல உண்மையிலே ஒரு அருமையான ஒரு தலைப்புல இவ்வளோ நேரம் பேசி
நிறைய பேர் சிதறின கூட்டங்கள் இருந்தாலும் இருக்கிற கூட்டம் கேட்கிற கூட்டங்களாக இருந்து தங்கம் போல இருக்கக்கூடிய தங்கமான ரசிகர்களுக்கு ஒரு பெரிய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அனைவருக்கும் கலையாத கல்வி, குறையாத வயதும், கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும், குன்றாத இளமையும், கழு பிணி இல்லாத உடலும், சலியாத மனமும், அன்பகலாத மனைவியும், தவறாத சந்தானமும், தாளாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வராத கொடையும், தொலையாத நிதியும், கோணாத கோளும், துன்பம் இல்லாத வாழ்வும், துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் என்று அபிராமிப்பட்டார் அபிராமி அந்தாதில் கூறியது போல எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சிவகாசி மக்கள் செழிப்புடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் பக்த கோடிகளே, நன்றி.